ஹலோ எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். இன்னைக்கு நம்ம இன்னொரு முக்கியமான வீடியோ இந்த முத்ராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு 2-3 பேர் டைரெக்டாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அண்ட் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயும் ஒரு கொஸ்டின் வந்தது. ப்ரெக்னன்சி டைமில் சில முத்ராஸ்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விமனுக்கு அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் நம்ம என்னென்ன முத்ராஸ்லாம் பண்ணலாம், இதெல்லாம் சேஃப் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே முத்ராஸ்லாம் ப்ரெக்னன்சி டைமில் சேஃப் தான். ஆனால் ரொம்ப பர்டிகுலராக சில முத்ராஸ்லாம் நம்ம பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்ப்போம். 3 முத்ரைகள் ரொம்ப முக்கியமான முத்ரைகள் ப்ரெக்னன்சி டைமில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிராண முத்ரா. அந்த ஃபஸ்ட்டு 3 months அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முதல் மாதத்துலேருந்து 3ஆவது மாதம் வரைக்கும் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முதல் 3 மாதத்தில் நம்மளுக்கு நிறைய நாசியா, வாமிட்டிங் அதெல்லாம் இருக்கும். அந்த ப்ரெக்னன்சி டைமில் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன முத்ரா பண்ணலான்னா பிராண முத்ரா பண்ணலாம். பிராண முத்ரா என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு வைட்டல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் உங்களோட அந்த அந்த ஃபெட்டிக்னு சொல்லக்கூடிய அந்த உடல் சோர்வை அதை சரி பண்ணி தரும். வீக்னஸ் எல்லாம் சரி பண்ணும். இம்யூனிட்டியையும் பூஸ்ட் பண்ணி தரும். எல்லாரும் ஒரு விமனும் ஒரு பாடியும் டிஃப்ரெண்ட். அவங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ப்ரெக்னன்சி ப்ரொசீட் ஆகும். ஸோ அதனால ஜென்ரலாக ஒரு நார்மல் ப்ரெக்னன்சி இருக்கிறவங்க இந்த ஃபஸ்ட்டு 3 months என்ன பண்ணலான்னா நம்ம பிராண முத்ரா பண்ணலாம். இது கூட என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு 3 months மட்டும் இல்லை, இது நீங்கள் த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி பிராண முத்ரா காலையில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் ஐ செட் பிராண முத்ரா எனி யோகா தெரப்பி ஆரம்பிக்கும் போது பண்ணக்கூடிய முத்ரா பிராண முத்ரா தான். ஸோ அதனால் இதை நீங்கள் கண்டினியூஸாகவே மார்னிங் டைமில் இந்த பிராண முத்ராயை ப்ராக்டிஸ் பண்ணலாம் த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி. இதுக்கப்புறம் என்ன முத்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோனி முத்ரா பண்ணலாம். யோனி முத்ரா வீடியோவை நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. ஸோ இந்த யோனி முத்ராவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை அப்படியே கீழே அப்படியே வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த யோனி முத்ரா பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓம் சாண்ட் பண்ணலாம். நைட்டு நீங்கள் யோனி முத்ரா பண்ணும்போது ஓம் சாண்டிங்கோட நீங்கள் யோனி முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு குழந்தை டச் பண்ணுறது இல்லை இந்த மூவ் பண்ணுறதுலாம் மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் யோனி முத்ராவோட இந்த ஓம் சாண்டிங் பண்ணி பார்த்தீங்கன்னா குழந்தை கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் காலையில் பிராண முத்ரா, நைட்டு அண்ட் மத்தியானம்லாம் யோனி முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணலாம். மைண்ட் பயங்கர காம் ஆகிடும் ஆக்சுவலாக நம்ம யோனி முத்ராவோட ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அண்ட் மோரோவர் உங்களோட யூட்ரஸோட நல்லா கனெக்ட் ஆகி இருக்கலாம். இது என்ன பண்ணோன்னா உங்களோட குழந்தையோட நீங்கள் பாண்ட் ஆகிறதுக்கு இந்த முத்ரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆஸ் ஐ செட் நீங்கள் ஓம் சாண்டிங்கோட ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த 2 முத்ரையும் த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லைன்னா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கப்புறமா ஒரு 28 weeks ஆஃப் ப்ரெக்னன்சி, அதாவது டுவர்ட்ஸ் த எண்ட், ஒரு 3rd trimester ஆரம்பித்து கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த அப்பான முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்பான முத்ரா பண்ணும்போது அந்த டெலிவரி டைம் கிட்ட வர 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 நீங்கள் அப்பான முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுவும் நீங்கள் ஓம் சாண்டிங்கோடவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த 3 முத்ரா ரொம்ப முக்கியமான முத்ரைகள். எக்ஸசைட் இந்த பிராண முத்ராவும் யோனி முத்ராவும் நீங்கள் த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சியே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் இந்த கடைசியில் நான் சொன்ன இந்த அப்பான முத்ரையை மட்டும் நீங்கள் 28 weeks, அதாவது ஃபுல் ப்ரெக்னன்சி முடிகிற டைமில் அந்த ஃபுல் டேர்ம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த அப்பான முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இது கிளியராக இருந்தது அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன முத்ராஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் வாயு முத்ரா, இந்த பஞ்சபூத முத்ரைகள்லாம் நான் போட்டிருப்பேன். வாயு முத்ரா பண்ணலாம், ஆகாஷ முத்ரா பண்ணலாம், அப்புறம் பிருத்திவி முத்ரா பண்ணலாம், வருண முத்ரா பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் அதெல்லாம் அந்தந்த ப்ரெக்னன்சியை பொறுத்து தான், அந்தந்த விமனை பொறுத்து தான். யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது ஒரு இண்டிவிஜுவலைஸ் தானா. ஆஸ் ஐ செட் நீங்கள் ஒருத்தராக நம்ம ஒரு மாதிரி நம்மளோட உடம்பு அந்த ப்ரெக்னன்சி டைமில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்ன ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒன்று மாற்றணும், ஏதாவது ஒரு பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு யோகா தெரபிஸ்டோ இல்லாட்டி இந்த முத்ரா தெரபிஸ்டோ கன்சல்ட் பண்ணி
இந்த மெடிசனோட நீங்கள் சாப்பிட்ற மெடிசனோட சேர்த்து முதிரைகளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ முத்ரா என்னென்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ டியூரேஷன் எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். பிராண முத்ரா ஒரு 5 to 10 minutes மார்னிங்கில் பண்ணலாம். நைட்டு பிராண முத்ரா பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா நீங்கள் முழிச்சிட்டே இருப்பீங்க, ஸோ பண்ணாதீங்க. மார்னிங் வந்து ஒரு 5 to 10 minutes பிராண முத்ரா பண்ணலாம். இப்போ யோனி முத்ரா எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானமும் நைட்டும் யோனி முத்ரா ஒரு 5 to 10 minutes பண்ணலாம். ஓம் சாண்டிங் பண்ணலாம். ஸோ அப்படின்னா கொஞ்சம் காம் ஆகிடுவீங்க, நல்லா தூங்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த கடைசி ட்ரைமஸ்டர் சொன்னோம் இல்லையா, லாஸ்ட்டில் அந்த எண்ட் ஆஃப் த ப்ரெக்னன்சி 32 வாரம் இல்லாட்டி 28 வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் பண்ண வேண்டிய அந்த அப்பான முதிரையும் 5 minutes தான் பண்ணணும், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.